ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். நார்செட் 10க்காக ப்ரிப்பரேஷனுக்கு டெய்லி எம்சிக்யூஸ் போட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு டே 15. இன்னைக்கான கொஸ்டின்ஸ் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பெரிபெரி சிண்ட்ரோம் இஸ் காஸ்ட் இன் விச் வைட்டமின் டிஃபிஷியன்சி? கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான். லைக் பெரிபெரி இஸ் அசோசியேட்டட் வித் B1. வாட் இஸ் B1? B1 வைட்டமின் என்ன? தைமின். தைமின் டிஃபிஷியன்சி காசஸ் பெரிபெரி. ஸோ பெரிபெரியில மேனிஃபெஸ்டேஷன்ஸ் என்ன இருக்கும்? கார்டியாக் ஒர்க்லோட் அதிகமாகவும் இருக்கும். லைக் இட் இஸ் அகெயின் கிளாசிஃபைட் இன்டு வெட் பெரிபெரி, ட்ரை பெரிபெரி அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. இந்த நியூராலஜிக்கல் சிம்டம்ஸ் லைக் இந்த மெமரி லாஸ், கொரகாப் சிண்ட்ரோம் இதெல்லாம் இருக்கும். அது வந்து ட்ரை பெரிபெரி. வெட் பெரிபெரியில உங்களுக்கு அந்த ஹார்ட் ஃபெயிலியர் சிம்டம்ஸ்லாம் இருக்கும். அது வந்துட்டு வெட் பெரிபெரி. ஓகே, தென் B2. வாட் இஸ் B2? B2 இஸ் ரிபோஃபால்வின். ரிபோஃபால்வினோட டிஃபிஷியன்சி என்ன காஸ் பண்ணும்? உங்களுக்கு அந்த ஆங்குலர் ஸ்டொமாட்டைட்டிஸ் வந்துட்டு காஸ் பண்ணும். ஓகே, தென் B6 இஸ் பைரிடாக்சின். பைரிடாக்சின் டிஃபிஷியன்சி வந்துட்டு உங்களுக்கு அந்த பெரிஃபரல் நியூரோபதி அதெல்லாம் காஸ் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following is a complication of splenectomy? ஸ்பிளீனெக்டமி முடிஞ்சதுக்கு அப்புறம் வர காம்ப்ளிகேஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ல என்னென்ன இருக்கு? கோலிசிஸ்டைட்டிஸ், pancreatitis, appendicitis அண்ட் gastritis. ஓகே, ஸோ அப்போ அவங்களோட மோட்டிவே என்ன? ஏதோ ஒரு ஆர்கன் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. கோலிசிஸ்டைட்டிஸ்னா என்ன? இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த கேல் பிளாடர். pancreatitis, inflammation of the pancreas. appendicitis, inflammation of the appendix. gastritis நார்மல். ஓகேவா? நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்பண்டிசைட்டிஸ் அன்னோன் ஆரிஜின்ல தான் வரும். அப்ப ஸ்பிளீனெக்டமிக்கும் pancreatitisக்கும் சம்பந்தம் இல்லை. கேஸ்ட்ரைட்டிஸ் யூஸ்வலா உங்களுக்கு அந்த ஹெச் பைலோரிக் அந்த மாதிரி இருந்தாதான் வரும். அப்ப அதுவும் இல்லை. மீதி கோலிசிஸ்டைட்டிஸா இல்ல pancreatitisஆன்னு யோசிக்கணும். கோலிசிஸ்டைட்டிஸ் எப்போ வரும்? உங்களுக்கு அந்த கேல் பிளாடர்ல ஸ்டோன்ஸ் ஏதோ அப்ஸ்ட்ரக்ஷன் ஆகுது, அந்த மாதிரி டைம்ல தான் வந்து கோலிசிஸ்டைட்டிஸ் வந்துட்டு வரலாம். ஆனா pancreatitis எப்போ வரும்னா ஸ்பிளீனெக்டமி பண்ணா இட் காசஸ் pancreatitis. ஏன் அப்படின்னா ஸ்பிளீனுக்கு ரிமூவ் பண்ணும் போது அட்ஜசென்டா இருக்க ஆர்கன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா pancreas தான். அதனாலதான் there is a chance that the patient may develop pancreatitis. So correct answer option B, pancreatitis தான். Next, preoperative OT for appendectomy does not include. இப்போ ஒரு பேஷண்ட் அப்பண்டிசெக்டமிக்காக போஸ்ட் பண்ணியிருக்காங்க, என்ன விஷயம் இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன்ல எனிமா, ஸ்டாட், கன்சர்ன், ரிமூவல் ஆஃப் ஜுவல்ஸ் அண்ட் ஸ்கின் ப்ரிப்பரேஷன் இருக்கு. ஸ்கின் ப்ரிப்பரேஷன் கண்டிப்பா இருக்கும். ஏன் ஸ்கின் ப்ரிப்பரேஷன் இருக்கு? ஸோ அப்பண்டிசெக்டமி அப்டமன், ஓகே. ஜுவல்லரிஸ் ரிமூவ் பண்ணணும், ஓகே ஃபைன். தென் கன்சர்னும் எடுத்திருக்கணும். அப்ப மீது என்ன இருக்கு? அதுதான் ஆன்சர். மீது என்ன இருக்கு? எனிமா, ஸ்டாட். யூஸ்வலா வி won't give enema in appendicitis or appendectomy. ஓகேவா? ஏன் அப்படின்னா எனிமா கொடுக்கும்போது என்ன ஆகும்? உங்களுக்கு அந்த இன்ட்ரா அப்டமினல் ப்ரெஷர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். அந்த ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன ஆகும்னா அந்த அப்பண்டிசைட்டிஸ் வந்துட்டு ரொம்ப இன்னும் ஃபர்தரா வந்துட்டு டிட்டோரேட் ஆயிடும். மீன்ஸ் பேஷண்டோட கண்டிஷன் ரொம்ப மோசமாயிடும். அதனாலதான் we won't give enema during appendectomy preparation. Okay, not only appendectomy, நார்மலா appendicitis இருந்தாலே they won't give enema. Next, dopamine is preferred in the management of shock because it. ஏன் டோபமைன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின். ஆப்ஷன் decreases cardiac output, prolonged action, peripheral vasoconstriction effect, has renal vasodilatory effect. ஸோ டோபமைன் இஸ் த பெஸ்ட் ட்ரக், அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும், அவங்களே சொல்லிட்டாங்க. ஏன் நீங்க டோபமைன் கொடுக்குறீங்கன்னு தான் கேட்குறாங்க. ஆப்ஷன்ல என்னென்ன இருக்கு? டிக்ரீஸ் கார்டியாக் அவுட்புட் இருக்கு. கிடையாது. ஆக்சுவலா டோபமைன் என்ன செய்யும்? இன்க்ரீஸ் தான் பண்ணுமே தவிர டிக்ரீஸ் பண்ணாது. கரெக்டா? எஸ். மீதி ஆப்ஷன்ல என்னென்ன இருக்கு? has prolonged action, then peripheral vasoconstriction and renal vasodilatory. யூஸ்வலா vasoconstriction ஆனா ஆகும், ஆக்சுவலா வாசோடைலேட்டேஷன் தான் ஆகணும். ஸோ இதுவும் கிடையாது. மீதி பியா டியா தான் பார்க்கணும். கரெக்ட் ஆன்சர் ரீனல் வாசோடைலேட்டரி எஃபெக்ட் தான். டோபமின்
has a unique feature என்னன்னா renal perfusion மெயின்டைன் பண்றது. அதனாலதான் we are preferring dopamine in the management of shock. So correct answer is option D, has renal vasodilatory effect தான். Then chain of spreading of malaria is, மலேரியாவோட chain of spreading கேட்குறாங்க. ஆப்ஷன்ல என்னென்ன இருக்கு? man, arthropod man, mammal, bird man, man, pig man, bird, arthropod man அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகே, நம்ம எல்லாருக்கும் தெரியும் மலேரியா பிளாஸ்மோடியம் எப்படி மஸ்கிட்டோ வழியா வரும். ஓகேவா? ஸோ த செயின் வில் பி மேன், ஆந்த்ரோபாட் அண்ட் மேன். ஒரு மேனை ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்ட் பண்ணும், அந்த இன்ஃபெக்ட் ஆன மேன்ல இருந்து மஸ்கிட்டோ பைட் ஆகி ஆந்த்ரோபாட்டுக்கு போகும், அந்த ஆந்த்ரோபாட்ல இருந்து திருப்பி மேனை போய் இன்ஃபெக்ட் பண்ணும். ஓகேவா? மற்றபடி பேர்டுனால வராது, அதனால ஆப்ஷன் பி கிடையாது. பிக்குனாலையும் வராது, அதனால கிடையாது. டீல பேர்டுன்னு கொடுத்துருக்காங்க, அதனால கிடையாது. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, மேன், ஆந்த்ரோபாட் அண்ட் மேன் தான். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்டிஷன் கேன் காஸ் ஸ்டாலோரியா? ஸ்டாலோரியானா என்ன அர்த்தம்? ஃபேட் இன் ஸ்டூல்ஸ் இஸ் நோன் அஸ் ஸ்டாலோரியா. ஆப்ஷன்ல என்னென்ன இருக்கு? pancreatic enzyme insufficiency, disease affecting small intestine, bile acid deficiency and insulin deficiency அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. யூஸ்வலா இன்சுலின் டெஃபிஷியன்சி நம்மளுக்கு அதான் நம்ம வந்து டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். கரெக்டா? தெரிஞ்சதுல இருந்தே போகும். வாட் இஸ் இன்சுலின் டெஃபிஷியன்சி? இன்சுலின் டெஃபிஷியன்சி இஸ் நோன் அஸ் டயபெட்டிஸ். டயபெட்டிஸ்ல ஸ்டைலோரியா இருக்குமான்னு கேட்டா இல்ல. ஓகே, தென் பைல் ஆசிட் டிஃபிஷியன்சில கண்டிப்பா ஸ்டைலோரியா இருக்கும். ஏன்? பைல் ஆசிடோட ஃபங்க்ஷனே என்ன? அத பைலோட ஃபங்க்ஷன் என்ன? ஃபேட் மெட்டாபாலிசம் தான். அப்ப 3 எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 4 எங்க இருக்கு அதை எலிமினேட் பண்ணிடும். இந்த மாதிரி செலக்ட் தட் ஆல் தட் அப்ளைல ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் மெத்தட் தான். 4 எங்கெங்க இருக்கு? ஆப்ஷன் டில 4 இருக்கு, அப்ப இது கிடையாது. ஓகே, தென் 3 எங்கெங்க இருக்கு? 1 ஆப்ஷன் ஏல இல்ல 3, அப்ப அதுவும் கிடையாது. மீதி இப்ப என்ன முடிவு பண்ணணும்? 1 and 2 என்னன்னு சொல்லி பார்க்கணும். 2 டிசீஸ் அஃபெக்டிங் த ஸ்மால் இன்டெஸ்டைன், 1 pancreatic enzyme insufficiency. எஸ், கண்டிப்பா pancreatic enzyme insufficiencyனாலதான் உங்களுக்கு வந்து ஸ்டைலோரியாவும் வரும். பைல் ஆசிட் அண்ட் pancreatic deficiency both may cause ஸ்டைலோரியா. கரெக்டா? அப்ப 1 and 3 எங்க இருக்கு? ஆப்ஷன் சில தான் இருக்கு. ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன? 1, 2 and 3. சப்போஸ் எனக்கு தெரியல, ஆக்சுவலா டிசீஸ் அஃபெக்டிங் ஸ்மால் இன்டெஸ்டைன்லயும் ஸ்டைலோரியா இருக்கதான் செய்யும். ஆனா எனக்கு தெரியலனாலும் தெரிஞ்சதை வச்சு ஆன்சர் பண்ணிட்டேன் பாருங்க. 1ம் 3 இருக்கும் தெரியும். அப்ப 1 and 3 ஆப்ஷன்ல எங்க இருக்குன்னு பாருங்க, சில தான் இருக்கு. அப்ப கரெக்ட் ஆன்சர் 1, 2 and 3. pancreatic enzyme deficiencyனாலையும் பைல் ஆசிட் டெஃபிஷியன்சினாலும் டிசீஸ் அஃபெக்டிங் ஸ்மால் இன்டெஸ்டைன்னாலையும் ஸ்டைலோரியா வரலாம். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி தான் இருக்கு. நெக்ஸ்ட், IQ of score 90 is classified as. ஸோ IQ 90 எப்படி கிளாசிஃபை பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ல பார்டர் லைன், ஆவரேஜ், சுப்பீரியர், பிரைட், நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகே, ஸோ IQ 90 கம்ஸ் அண்டர் ஆர் ஃபால்ஸ் அண்டர் ஆவரேஜ் தான். ஆவரேஜ் ஸ்கோரா தான் கன்சிடர் பண்ணுவாங்க IQ. ஓகே, ஸோ யூஸ்வலா ஆவரேஜ்ங்கிறது என்னன்னா 85 to 115 வந்துட்டு ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா சம்டைம்ஸ் 89 to 1110 அப்படின்னு கூட சொல்லுவாங்க. வாட் எவர் இட் மே பி, 90ங்கிறது கண்டிப்பா அப்ப ஆவரேஜ்ல தான் இருக்கு. ஓகேவா? இதே லெஸ் தென் 89, அதான் 70 to 80 தான் என்ன சொல்லுவாங்க? பார்டர் லைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப சுப்பீரியர்னா இதுக்கு மேல இருக்கிறது, அதான் 115க்கு மேல இருக்கிறது சுப்பீரியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தென் வெரி சுப்பீரியர் 120, 130க்கு மேல இருக்கிறது வெரி சுப்பீரியர் சொல்லுவாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆவரேஜ் தான், மற்ற ஆப்ஷனும் என்னன்னு சொல்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? த கான்ஃபிளிக்ட் தட் அக்கர்ஸ் டியூ டு ஹேவிங் டு சூஸ் பிட்வீன் 2 பாசிட்டிவ் கோல்ஸ் which are equally attractive at the same time is called. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த டைப் ஆஃப் கான்ஃபிளிக்ட்? 2 பாசிட்டிவ் கோல்ஸ். 2 பாசிட்டிவ் கோல்ஸ்னா என்ன அர்த்தம்? இப்ப எனக்கு
ஒரு இப்போ நான் நார்செட் 10 எழுதுறேன். ஓகே, நார்செட் 10ல எனக்கு நல்ல ரேங்க், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 20 ரேங்க், ஆல் இந்தியா லெவல்ல 20 ரேங்க், எனக்கு ஜிப்பரும் கிடைச்சிருக்கு, எய்ம்ஸ் மதுரையும் கிடைச்சிருக்குன்னு ஒரு சினாரியா வச்சுப்போம். ரெண்டுமே எனக்கு ஈக்குவல் அட்வான்டேஜ். என்னது, ஜிப்பர் என் வீட்டுக்கு பக்கத்துல, மதுரையும் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு. ஐ ஹாவ் ஈக்குவல் அட்வான்டேஜ். அப்ப என்னால முடிவு பண்ண முடியல. வாட் இஸ் த டைப் ஆஃப் கான்ஃபிளிக்ட் அப்படின்பாங்க. வாட் இஸ் த டைப் ஆஃப் கான்ஃபிளிக்ட்? த டைப் ஆஃப் கான்ஃபிளிக்ட் இஸ் அப்ரோச் கான்ஃபிளிக்ட். அப்ரோச்னா என்ன? ரெண்டுமே எனக்கு பாசிட்டிவான கோல்ஸ். ரெண்டுமே பாசிட்டிவ்னா என்ன? இப்ப ஜிப்மர்லயே எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, நார்செட் 10 நல்லா எழுதி, மதுரையிலேயே எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, நார்செட் 10 நல்லா எழுதி. ரெண்டுத்துல எதை நான் சூஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. அப்ப மாதிரி வர கான்ஃபிளிக்ட் பேரு தான் என்னது? அப்ரோச் கான்ஃபிளிக்ட். ஓகேவா? ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, அப்ரோச் கான்ஃபிளிக்ட். தென் ரீசனிங் கொஷின். யூஸ்வலா நான் ஆப்டிடியூட் கொஷின்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். ஏன்னா நார்செட்ல லாஸ்ட் டைம் வரையும் ஆப்டிடியூட் அந்த அளவு கொஷின் வரல, ரீசனிங்ல இருந்தா நிறைய கொஷின் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் ரீசனிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய கொஷின் ரீசனிங்ல ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ லுக் அட் த சீரீஸ், கம்ப்ளீட் த சீரீஸ். ஃபர்ஸ்ட் பிசிடி, எல்லாத்துலயும் பிசிடி இருக்கு. அப்ப நம்ம பிசிடியில எந்த சேஞ்சும் கிடையாது. நம்ம அப்ப நம்பர் தான் பார்க்கணும். B2CD இருக்கு, அப்புறம் BCD4ன்னு மாறி இருக்கு. ஓகேவா? 2 வந்து 4ஆ வந்து, அப்ப நம்பரை சூஸ் பண்ணணும். இங்க என்ன இருக்கு? 2 இருக்கு, நடுவுல நம்மளுக்கு தெரியல. அடுத்தது 4 வந்திருக்கு, அப்புறம் 5 வந்திருக்கு, அப்புறம் 6 வந்திருக்கு. அப்பனா என்ன அர்த்தம்? 2க்கு அப்புறம் என்ன வரணும்? 3 தான் வரும். 3 என்னது? 3ல 2 ஆப்ஷன் இருக்கு. B2C3Dயும் இருக்கு, BC3Dயும் இருக்கு. ஆனா இங்க பாருங்க, நம்பர் ஏதாவது ஒரே ஒரு ஆல்பபெட்ல தான் வருது. இப்போ ஆன்சர் என்ன? BC3D தான். ஓகேவா? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி தான். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ. ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கொஞ்சம் லைக்ஸ் கம்மியாயிட்டே வருது, லைக்ஸ் கொஞ்சம் அதிகமா போடுங்க. அதுதான் எனக்கான பெரிய மோட்டிவேஷன். தேங்க்யூ ஸோ மச்.